அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா சில காரியங்கள் என்ன இருக்கு. இந்த வார்த்தை என்னன்னா யாருக்கு சொல்றாருன்னா ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் அவன் என்ன பண்ணான், கீழ்ப்படிந்தான். அதாவது முதலாவது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். அதற்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு. சங்கீதம் 109 இங்க வேதத்துல நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஆசீர்வாதத்தை விரும்பாம போனா என்ன ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, டெய்லி சாப்பிட சாப்பாடு இருக்கு, எனக்கு இது போதும். ஆனா அப்படி இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்னா அந்த பூமி அவர் என்ன பண்ணல, தாங்க கொள்ள முடியல. எத்தனை பேருக்கு ஆசை அதை மாதிரிலாம் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்ட்டு. அவ்வளவு ஆமேன் அல்லே. ஏன் இழுக்கிறீங்க, உங்களுக்கு ஏன்னா சந்தேகம். அப்படிலாம் என்ன ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா. ஏன்னா நம்மளை பார்த்து சொன்னது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதே போல பார்த்தீங்கன்னா என்னாகும் 24:1 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம். அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருப்போமா இருக்க மாட்டோமா? நல்லா கரெக்டா கம்பீரமா சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சில காரியங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கு, அவர் சொல்ற கட்டளைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், நாம் கீழ்ப்படியணும். நம்மளுக்கு அந்த குணம் தான் என்ன ஆகும், வரவே வராது. அப்போ நம்ம கீழ்ப்படியணும்ன்ற போது என்ன ஆகும்னா அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15:1 என்ன செஞ்சோம், இவனை ஏமாத்திட்டு நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம், இல்லை அவனே தரும்போது நம்ம வாங்கிக்கலாம், இதில் என்ன தப்பு. இங்கே ஆபிரகாம் கூட நினச்சிருக்கலாம், இப்போ அந்த சோதோமின் ராஜா தான் அவனை சொல்கிறான், நீ என்ன பண்ணி இதெல்லாம் எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து ஒரு மனுஷன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணானா அது மூலயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா அவன் பிற்காலத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் தான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றினேன், என்னால் தான் நீ ஆசீர்வாதமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். அதை ஆபிரகாம் அறிஞ்சு என்ன சொன்னான்னா, என்னோட பங்கு மட்டும், அந்த வாலிபர்களோட பங்கு மட்டும், அந்த தினத்தார் பங்கு மட்டும் எனக்கு போதும், மீதி நீ என்ன பண்ணு நீயே வச்சுக்கோ, என்ன நீ ஐஸ்வர்யன் ஆக்குனேன்று சொல்லாதபடி நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்பி இருக்கிறது எப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கைக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா எந்த மனுஷனையும் சார்ந்து இருக்கக்கூடாது. யாரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும், கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது காரியத்தை எடுத்து வாசிங்கன்னா, கடவுளுக்கு நான் உண்மையா இருக்கேன், இதை நீங்க சொல்லும் போது மனரம்யமா சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள்ள ஏதாச்சும் குத்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனை இருக்கு, நம்ம இன்னும் கடவுளுக்கு உண்மையா இல்லை. அப்போ ஒரு மனுஷனை பரிபூரணமா ஆசீர்வதிக்கணும்னா ரெண்டாவது காரியம் என்னன்னா அவனுக்குள்ள இருக்கிற உண்மை. உபாகம் 28:1 வாசிங்கன்னா, அதனால தான் நான் என்ன பண்ணேன், பயந்து புதைச்சி வச்சுட்டேன், இந்தாங்க இது நீங்கள் கொடுத்ததை உங்ககிட்டயே கொடுக்குறேன். இப்போது நம்ம இந்த காரியத்தை எடுத்துக்கிங்கன்னா நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க, அநேகரை நானும் பார்த்துருக்கேன், எனக்கு இவ்வளோ தெரியும், எனக்கு இந்த காரியம் தெரியும், நான் எனக்கு இதெல்லாம் பண்ணுவேன், நான் இந்த வேலை செய்வேன், நான் அந்த வேலை செய்வேன்னுவாங்க. ஆனால் எந்த வேலையிலையும் என்ன பண்ணுவாங்க, உருப்படியாக செய்ய மாட்டாங்க. செய்யாததற்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தோம், நம்ம ஏன் அதில் ஆசீர்வதிக்கப்பட முடியல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக காரியங்கள் எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா செய்கிற வேலையில் நம்ம என்ன பண்ணல, உண்மையா இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா சோம்பலும் பொல்லாதவனுமா இருக்கிறோம். அநேக காரியங்கள் எனக்கு இந்த வேலை தெரியும், அந்த வேலை தெரியும், ஆனால் என் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது. ஏன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது? ஏன்னா செய்கிற வேலையில் நம்ம என்ன பண்ணல, உண்மையா இல்லை. கடந்தனா கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். அதாவது
நம்ம உண்மையாக இருந்தால் தான் நம்மளுக்குள்ளே என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் கேளுங்களேன், நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் என் கரத்தில் நிற்க மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேங்குது? நம்ம வீட்டுக்கு உண்மையாக இருக்கோமா? நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா? இவ்வளோ தான் நான் சம்பாரித்தேன் இதுதான் அப்படின்ட்டு நம்ம என்னைக்காச்சும் ஒருனாச்சும் ஓப்பனாக பேசியிருக்கோமா? சொல்லுங்கள். அப்போ ஏன் நம்ம கரத்தில் வந்து ஆசீர்வாதம் தங்கலைன்னா, இங்கே வந்து வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லல, பரிபூரண ஆசீர்வாதம். அதாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், ஆனால் பரிபூரணம் அடைய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அநேக தாளந்து இருந்தோம், அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா உண்மையாக பயன்படுத்த மாட்டோம். இங்கே அந்த ஒரே ஒரு இது தாளந்தை வாங்கினவனை வந்து சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர் என்றும் அறிந்தாயே. இன்னைக்கு கூட நம்ம அநேகர் என்ன பண்ணுறோன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா உண்மையை ஒத்துக்க மாட்டோம். இங்கே யாக்கோபை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈசாக்கு கிட்ட போயிட்டு ஆசீர்வாதத்தை, அதாவது ஏசா கிட்ட இருந்து சுற்று அந்த ஆசீர்வாதத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துட்ட பிறகு ஈசாக்கு கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவனை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா பொய் சொல்கிறாரு. என்ன பொய் சொல்கிறாருன்னா, ஈசாக்கு கேட்குறாரு, நீ யார் அப்படின்ட்டு. நான் உன் மகன் ஏசா. யாக்கோபா இருந்தவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல போய் பொய் சொல்லி ஏசாவாக மாறி என்ன பண்ணுறான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இப்போது நான் வந்து என் அண்ணனோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கினேன், இப்போ எப்படியே எங்கள் அண்ணன் என்னை விடமாட்டேன், என்னை காலி பண்ணுருவான் அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான், வெறும் கோலும் கையுமா யோர்தானை தாண்டி போகிறான். சில நாள் சென்ற பின்பு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அவனை என்ன பண்ணுறாரு, நீ திரும்பி உன் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. அப்போது போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, எப்படி இருந்தாலும் நம்ம போனால் நம்ம அண்ணன் நம்மளை காலி பண்ணிடுவான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரா முழுவதும் என்ன பண்ணுறாருன்னா போராடுறாரு. எடுத்து ஆதியாகமம் உண்மை இங்கே அவனுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அதாவது அவன் என்னன்னா, அவன் வந்து அங்கே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, ஒரு ஒன்றுமே இல்லாதவன் கிடையாது. அவனுக்கு என்ன, நிறைய ஆட்டு மந்த கால்நடைகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து என்னன்னா ஒரு பயம், இப்போது எவ்வளோதான் என்கிட்ட ஆசீர்வாதம் இருந்தாலும் எங்கள் அண்ணனை பார்க்குற அந்த நாள் நான் என்ன ஆவேன், செத்து போயிடுவேன். அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 27வது வசனத்தில், அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொல்கிறான், யாக்கோபு. அதே ஈசாக்கு நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் வந்து ஏசா அப்படின்னு சொல்கிறான். அதே ஆண்டவர்கிட்ட நீ யார் அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா யாக்கோபு. அதாவது யாக்கோபுனா என்ன, எத்தன், ஏமாத்துக்காரன். அதாவது அவனுடைய நிலைமையை அவன் கரெக்டாக என்ன சொல்கிறான், உண்மையை என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆமாம் ஆண்டவர், நான் எத்தன் தான், நான் ஏமாத்துக்காரன் தான். அப்போது ஆண்டவர் அவனை சொல்கிறாரு, அப்பொழுது அவர் உன் பேரினி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, பூரணமாக ஆசீர்வதிக்கப்படணும்னா, இங்கே யாக்கோபுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே ஒரு சொத்து இருக்கு அவங்கள. இருந்தாலும் அவனுக்கு வந்து என்னென்னா ஒரு பூரணமான ஒரு சொத்து, அதாவது பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல. அப்போது அந்த பூரணமான ஆசீர்வாதத்தை அவன் எப்போ பெற்றுக்கொள்கிறான்னா, அவன் உண்மையை என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிறான். அதாவது நம்ம அநேகர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் அப்படிலாம் இல்லை ஆண்டவர். அப்போது நம்ம என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகாதுன்னா பூரணம் மடையாது. அப்போ இங்கே இவன் என்ன சொல்கிறான்னா, நான் யாக்கோபு தான், நான் எத்தன் தான், எனக்கு நான் வந்து என் அண்ணனை ஏமாத்தினவன் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் போகிறது என்னன்னா அவங்க அண்ணனை பார்க்க போகிறான். அப்போது அதை வந்து அவன் ஒப்பு கொண்ட பொழுது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா,
உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா அடுத்த காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? உண்மை. ஏன்னா உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்.